ஒரு அழகு படர்ந்த ஒரு கொடி ஒன்றை ஒரு ஆணவ குரங்கு கண்டது. கொடி நல்லா அழகா அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதை ஒரு ஆணவ குரங்கு, ஈகோ பிடிச்ச குரங்கு ஒன்று அதை அப்படியே பார்த்துச்சு. நல்ல குரங்கா இருந்தால் பார்த்து ரசிச்சிருக்கோம். இதே ஆணவ குரங்காச்சே என்ன செய்யும்? அதுக்கு மேலே பொறாமை கொண்டது. அதன் பிறகு அந்த கொடியின் மேலே ஏறி ஆடுன்னு ஆடியது. ஆணவத்தால் ஆடியது, பொறாமையினால் ஆடியது. அதன் பிறகு அந்த கொடியும் உடைந்து இந்த குரங்கும் விழுந்து செத்தது. இதுதான் இன்னைக்கு பல ஊருடைய நிலைமை. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ரசிக்கணும், அதற்காக துஆ செய்யணும், அதற்காக உடலாலும் பொருளாலும் அதை சொல்லணுமே தவிர அதில் குறை காண்பது அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான். வயலுள்ளி குள்ளி ஹுமஜத்தில் நுமஜா, குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். ரப்பே சொல்லிட்டான், வாயை திறந்தாலே குறம், வாயை பொழந்தாலே புறம், அவனுக்கு கேடுதான், அவன் அழிவான் என்று ரப்பே பத்வா செய்ததுக்கு பிறகு அவன் எப்படி வாழ முடியும்? எனவே இந்த இறை கொடை தர்ம பரிபாலன சபையில் அன்றாட 100 பேர்களுக்கு இந்த உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் இது வெற்றி நடை ஓட வேண்டும். உலகம் உள்ளடம் வரை இந்த கியாமத்தில் இதை நடக்க வேண்டும். வருங்காலத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் இதை எடுத்து செய்ய வேண்டும். அப்படின்னா முதல்ல அவர்களை பாராட்டுகள், அவர்களை ஊக்கமடியுங்கள். அவர்களிடம் நீங்கள் ஏதேனும் குறைகளை கண்டால் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் சுட்டி காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறை கொடை தர்ம பரிபாலன சபை கடந்த ஓராண்டு காலமாக ஒரு நாள் கூட விடாமல் வறுமை தனிமை முதுமையில் வாடுகிறவர்களுக்கு, அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அன்றாடம் உணவு கொடுத்து வந்து இன்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இறை கொடை தர்ம பரிபாலன சபைக்காக உடலாலும் பொருளாலும் உழைக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்க அனைவருக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரர்களுக்கும், பெரியவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த உணவு கொடுப்பது அப்படிங்கிறது 5 ஃபர்லுக்கு அப்புறம் ஒரு 6வது ஃபர்லு அளவுக்கு அது திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் கட்டாயம் பேசப்படுது. காலை முதல் இரவு வரை உங்களால் உழைக்க முடியுதோ உழைக்க முடியாதோ, நீங்கள் வயசானவங்களோ இளமையானவங்களோ, நோயாளியோ அல்லது உடல் ஆரோக்கியம் உள்ளவரோ, குழந்தையோ வயதானவரோ, அதுவெல்லாம் முக்கியமல்ல. காசு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக பசி இருந்தே தீரும். ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கண்டிப்பாக தேவைப்படும் அந்த உணவை வாங்கிறதுக்கு. வசதி உள்ளவர்கள் அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்றாங்க. வசதி இல்லாதவங்க அது நம்ம ஊர் மாதிரி, கேர்னூர் மாதிரி, பெரிச்சிபாளையம், அலங்கி மாதிரி வறுமையை வெளியே சொல்லாமல், வறுமையை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதில் புழுங்கி கொண்டு கவலைப்பட்டு கொண்டு கௌரவமாக வாழ்ந்து மறைகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிராமத்தில், சிட்டியில் அப்படி இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போய் கேட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் அப்படிங்கிறான். கலீஃபா, பிரதிநிதியை படிக்க போறேன். பிரதிநிதினா யாரு? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துருப்பீங்க, அவர் மருந்து கம்பெனியுடைய மருந்து பிரதிநிதி. இது மாதிரி எத்தனையோ பிரதிநிதிகளை நம்ம பார்த்துருப்போம். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி தான் மனிதன். மனிதனை படைக்கும் போது பிரதிநிதின்னு சொல்றானே, ஏன்? அப்ப அல்லாஹ்வுடைய வேலை என்ன அப்படின்னா, உலகத்தில் படைச்ச அத்தனை பேருக்குமே அவன் உணவை தயாரா வச்சிருக்கானுங்க. தானியங்களை அல்லாஹ் கொடுத்துட்றான், காய்கறிகளை அல்லாஹ் கொடுத்துறான், இறைச்சியை அல்லாஹ் கொடுத்துட்றான். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், எமர்ஜென்சியான ஃபங்க்ஷன், ஒரு 100 ஆடு வேணும், கிடைக்குமா கிடைக்காதா? சத்தமா சொல்லுங்க. கேர்னூர்ல 200 ஆடு கிடைக்கும். 5000 கோழி கேட்டாலும் ஒரே நாள்ல கிடைக்கும். ஆனால் அவைலபிலிட்டி இருக்கு, பஞ்சம்லாம் இல்லை. ஆடு வேணும்னா ஆடு கிடைக்கும், கோழி வேணும்னா கோழி கிடைக்கும், அரிசி வேணும்னா அரிசி கிடைக்கும்,
காய்கறி வேணும்னா காய்கறி கிடைக்கும், ஆனா ஏழைக்கு கிடைக்காது. இதுதான் பிரச்சனை. பஞ்சம்லாம் இல்லாம இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் வாரி வாரி வழங்குறான். நம்ம எல்லாம் பேசிக்குவாங்களா சில பக்கம், என்ன அல்லாஹ் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கறானா? ஆமா, அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை பொழிவிக்கிறான் இலவசமாக, பூமியை பிளந்து கொண்டு செடிகளை முளைக்க வைக்கிறான் இலவசமாக. அதை கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் மீன் வர்க்கங்களையும் அத்தனையும் இலவசமா அல்லாஹ் கொடுக்கறான். அல்லாஹ் கொடுக்கறத ஃப்ரீயா கொடுத்துட்டான். நம்மனால ஒரே ஒரு மீனை கூட ஒரு மீன் உங்களால ஃபேக்டரியில உருவாக்க முடியாது. ஒரு கருவேப்பிலை ஃபேக்டரியில உருவாக்க முடியாது. ஒரு கத்திரிக்காய் கம்பெனியில வச்சு தயாரிக்க முடியாது. அத்தனையுமே அல்லாஹ் இந்த மனித குலத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். மண்ணை பிளந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனா அந்த மண்ணுக்குள்ள இருந்து தான் இத்தனையும் வந்துட்டு இருக்குது. இப்ப கொடுக்கக்கூடிய ரப்பு என்ன சொல்றான், நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், ஆனால் அதை காசு உள்ளவர்கள் பதுக்கிக் கொள்கிறார்கள். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் பொட்டியில சும்மா கிடக்குது அப்படின்னா அது 10 லட்ச ரூபாய் பணம் அல்ல. அந்த 10 லட்ச ரூபாய்க்குள்ளார காய் இருக்குது, கறி இருக்குது, கனி இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது. அது எனக்கு மட்டுமல்ல, அது ஏழைகளுக்கும் உள்ள பொருள் அங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு கிராமம், ஒரு கடலோர கிராமம்னு கற்பனை பண்ணிக்கிங்க. கடலோர கிராமத்தில் ஒரு 200 குடும்பம் இருக்குது. அந்த 200 குடும்பத்துக்கும் அந்த மீன் கிடைக்குமானா மீன் வந்துடும். 200 குடும்பத்துக்கு தகுந்த மீன் வந்துடும். ஆனால் 100 குடும்பம் என்ன செய்யுது, காசு கொடுத்து வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. இன்னொரு 100 குடும்பத்துக்கு காசு இல்லை, ஆனால் மீன் இருக்குது. காசு இல்லை, ஆனால் மீன் இருக்குது. இப்போ ஒரு கலீஃபா வரணும் புறப்பட்டு. அல்லாஹ்வுடைய கலீஃபா ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், அந்த 100 பேர் இருக்காங்களே, வாங்கும் சக்தி உள்ள செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்கள்ட்ட போய் சொல்லணும், ஐயா உனக்கு மட்டும் கொடுத்தது அல்ல, இதுதான் தாவா, இதுதான் பக்கா தாவா. இந்த தாவா தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த தாவா செய்யாட்டி நரகம். அடுத்து சொல்றேன், போய் உன் குடும்பத்துக்கு 1 கிலோ வாங்கிட்டியா, இன்னும் 1 கிலோ வாங்கி ஒரே ஒரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு கொடு. இதை யாரு சொல்றாங்களோ அவர்கள் தான் கலீஃபாக்கள். போயாச்சு. இப்போ 100 குடும்பத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, சொல்லி 100 குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த 200 கிலோ மீனும் பணக்காரனும் சாப்பிடுவாங்க, ஏழைகளும் சாப்பிடுவாங்க. இதை யார் இந்த செயலை செய்கிறார்களோ அவர்கள் தான் கலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள். ஏன்னா அல்லாஹ் இலவசமா கொடுத்ததை மக்களுக்கு மத்தியில பங்கி கொடுப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அந்த பணியைத்தான் இன்று இறைக்குடை தர்ம பரிபாலன சபை செய்து கொண்டிருக்கிறது. தன் ஊரில் அடையாளம் கண்டப்பட்ட ஒரு 100 பேர்கள், அதில் பாதி பேர்கள் முஸ்லிம்கள், பாதி பேர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் வறுமையில வாடக்கூடியவங்களை செல்வந்தர்கள்ட்ட போய் அனுதினமும் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு என்ன குழம்பு. ஜஃபருல்லா அண்ணனுடைய தலைமையில அந்த 5 கொண்ட குழு நினைக்கிறேன், அவங்க எப்பவுமே கியாமத்து நாள்ல அல்லாஹ் எழுப்பும் போதே நல்ல குண்டா சட்டியோட தான் அல்லாஹ் எழுப்புவானாட்டு இருக்குது. ஏன்னா டெய்லி அந்த போஸ்ட் பார்த்து சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன செய்யறாங்க, வாங்கி சமைச்சு கொண்டுட்டு போய் இந்த இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹிந்து சாமியார், ஆனால் எனக்கு நல்லா நெருக்கமாக இருப்பார், ரொம்ப 10-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அவர் என்கிட்ட அவர்கிட்ட போய் நான் அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், ஏங்க இந்த காக்காவுக்கு சோறு வைக்கிறாங்கல்ல, காலையில் இட்லி வடை பொங்கல் இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது மூதாதையர்கள் சாப்பிட்றதா சொல்கிறாங்களே, அது உண்மையா, சும்மா அவர்கிட்ட பேசலாமேங்கிறதுக்காக பேசினேன். அப்போ அவர் சொன்னார், அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அது வந்த பழக்கம் அப்படி இல்லை, அது வந்த பழக்கம் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நிறைய இந்துக்களுக்கே தெரியாது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார். அந்த காலத்தில் இந்த மாதிரி கிராமங்களில் யாரும் தங்களுடைய வறுமையை வெளியே சொல்ல மாட்டாங்க, யாரும் சோறு வேணும்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் சோத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் தயங்குவாங்க, வெக்கப்படுவாங்க.
அப்படிப்பட்ட ஊர்ல எப்படி ஏழைகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி சரியாக பசி உள்ளவர்களை ஆராய்வது? அப்பொழுது அந்த முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த காக்கா தந்திரம். என்னன்னா, எல்லாருக்கும் உத்தரவு, கண்டிப்பாக காக்காவுக்கு சோறு வைக்கணும், நம்முடைய மூதாதைகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா யாரெல்லாம் சாப்பாடு வைப்பா? சமைச்சவன் தான் வைப்பா. சமைக்காதவன் எப்படி வைப்பா? சமைச்சவன் வச்சிருவான். இப்ப நீங்க அப்படியே பார்த்தா, எவன் வீட்டுல காக்காவுக்கு சோறு வைக்கலையோ அவன் வீட்டுல சமைக்கலின்னு அர்த்தம். அவன் வீட்டுல சமைக்கல. இப்ப அதை கண்டுபிடிச்சு உடனே செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க, எவங்க வீட்டுல சாப்பாடு இருக்குதோ அந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளார எந்த வீடுகளுக்கெல்லாம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கவில்லையோ அங்கெல்லாம் இன்னும் சோறையா சமைக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு கண்ணியமான முறையில் அந்தந்த வீடுகளுக்கு உணவு செல்லுகிற முறை அந்த காலத்தில் இருந்து இருந்திருக்கிறது. உனக்கு பசிக்குதா, காசு இல்லையா, நீ வறுமையா அப்படிலாம் கேட்கறது இல்ல. ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமே அந்த வேலையை பார்த்துருது. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட. எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே திருக்குறானின் வசனமாக இருக்கிறது. 2வது சூரா அல் பக்கரா 273வது வசனம். சில ஏழைகள் இருப்பார்கள், சில ஏழைகள் இருப்பார்கள், அவர்கள் தங்களை அல்லாஹ்வுக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அவர்கள் யாரிடமும் எதையும் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள். அவர்களை பார்ப்பவர்கள் செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார்கள். தன்னை பணக்காரனாவே காட்டிக்குவான். ஏன்னா தனக்கு கஷ்டம்னு சொல்ல மாட்டாரு. அதாவது வயிற்றுல பசி இருக்கும், வாயில வெத்தலை வாக்கு போட்டுக்கிறது, தனக்கு பசி இல்லாத மாதிரி காட்டுறது. இது ஒரு கௌரவம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அது மாதிரி உள்ளவங்களை நீங்க கண்டுபிடிச்சு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர்களுடைய அடையாளங்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வாயில சொல்ல மாட்டாங்க, அடையாளங்களை பார்க்கணும், அவங்களுடைய உடையை பார்க்கணும், அவங்களுடைய முகம் வாடி கிடப்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துட்டு கண்ணியமான முறையில் நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது குர்ஆன்லயும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சேவையைத்தான் இந்த இறை கொடை தர்ம பரிபாலன சபை நமது கீரனூரில் அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று உழைப்பை கொடுக்க வேண்டும் அல்லது பொருளை கொடுக்க வேண்டும். அது யாருங்க கொடுக்கிறது? அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தானே பொருளை கொடுக்க முடியும். உழைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ், அதாவது நீங்க இந்த உலகத்துல பேரித்தம்பழத்துடைய ஒரு துண்டையாவது தர்மமாக கொடுத்து நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ 5000 10,000 கொடுக்கறதல்ல, உங்களால முடிஞ்சத நீங்க ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடையாது, ஒரு பேரித்தம்பழத்துடைய துண்டையாவது தர்மமாக கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மோட்டிவேட் பண்றாங்க பாருங்க. பணக்காரனை மட்டும் தர்மம் செய்ய சொல்லல, உன்னால ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கலைன்னா அந்த பேரிச்சம்பழத்தை உடைச்சாவது நீ தர்மத்தை கொடுத்து. அப்ப உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னா பெருசாலாம் கிடையாது. ஒரு ஆள் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறான், அவன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான், அது 1% தான். நீங்க வச்சிருக்கிறதே 100 ரூபாய் தான். 100 ரூபாயும் கொடுத்தீங்கன்னா 100% உங்க நன்மையை அரைஞ்சிக்க முடியாது. 100 ரூபாயை வச்சிருக்கிறவன் முழுசா கொடுத்த நன்மையை 1 கோடி வைத்திருப்பவன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு ஈடு ஆகாது. எனவே உங்களால் முடிந்த பொருள் உதவியை செய்யலாம். 2வது, என்னுடைய ரொம்ப நாளത്തെ ஆசையை சொல்றேன், வாய்ப்பு இருந்தா பயன்படுத்துங்க. ஆளுக்கு ஏப்பா இன்னைக்கு 100 சாப்பாடு கொடுக்குறியா, 99 சாப்பாடு இறை கொடை தர்ம பரிபாலன சபை சார்பா கொடுத்துருங்க. ஆனா ஒரே ஒரு சாப்பாடு என் வீட்டுல இருந்து நான் ஆக்கி கொடுக்குறேன், அதையும் சேர்த்து கொடுங்க என்று சொல்லுகிற பெண்கள் வீட்டிலிருந்து நீங்க முன்னாடி வரணும். இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா? என்ன குறைஞ்சு போகுது? இன்னைக்கு என் வீட்டுல சாப்பாடுப்பா, நாளைக்கு என் வீட்டுல குருமான் சோறும், நான் ஒரு ஆளுக்கு சோறு கொடுத்துட்றேன், நீ 99 சாப்பாடு உங்க சார்பா கொடுங்க, ஒரு சாப்பாடு எங்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் கொடுங்க சொன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. சொல்லி பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் ஒரு ஊர் பேரு வாயில வருது, நம்ம ஊர் பக்கம் இல்ல, அவுட்ரு. அந்த ஊருக்கு இந்த மஸ்ஜித் சேவை குழு ஆரம்பிக்கிறதுக்காக போயிருந்தேன். போய் ஒரு நாள் தங்கியிருந்தேன். அப்ப அவங்க அந்த ஜமாத்தினை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீடு ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்து இப்ப ரொம்ப என்ன சொல்றது, பாலடைஞ்ச பங்களாவா கிடக்குது.
அப்ப அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, இன்னைக்கு ஒரு காலத்துல இங்க வந்து அப்படி வாழ்ந்தாங்க, ஆனா இப்படி பாழடைஞ்சு பங்களாவா இருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஒரு ஆள் வந்தாரு. இதெல்லாம் அந்த ஊர்ல சொன்ன உண்மையான சம்பவங்க தான். ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்தாரு, அந்த வீட்டுல கதவை தட்டினாரு. அவர்னால பசி, யாருமே கதவை திறக்கல, முன்னாடி கதவை யாருமே திறக்கல. ஆனா அந்த சாப்பாடு சமைக்கிற வாசம் வந்துகிட்டு இருக்குது. உடனே பின்னாடி வழியா சந்து வழியா போய் உள்ள போனா கிச்சன், உள்ள போய் சாப்பாட்டை அவர் பாட்டுக்கு தூக்கி போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பசி தாங்க முடியல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த வீட்டுக்காரங்க வந்து அவரை போட்டு அடிச்சு போட்டாங்க. என்னைக்கு அடித்தார்களோ அன்றிலிருந்து அந்த குடும்பத்துடைய சாம்ராஜ்யம் வீழ்ச்சியை தொடங்கி விட்டது. இன்று அந்த வீடு இருக்கிறது, அந்த வீடு பாழடைந்த பங்களாக்களாக அந்த குடும்பம் எப்படியெல்லாம் அழிந்தது என்ற கதையை சொன்ன பொழுது நான் பயந்து போயிட்டேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உணவு கொடுப்பது என்பது, உணவு வழங்க தூண்டுவது என்பது எவ்வளவு பெரிய நன்மையோ, அதே போல இந்த உணவை கொடுப்பதை கெடுப்பது என்பது மாபெரும் பாவமாக இந்த திருக்குர்ஆன் சித்தரிக்கிறது. திருக்குர்ஆன்ல சொல்லப்படுது. அதாவது நல்லா கேட்டுங்க, நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது, செல்வந்தர்களிடம் இருந்து பொருளாதாரத்தை வாங்கி ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய ஒரு பணிதான் அல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் செய்ய வேண்டிய பணி. தாவத், தாவாங்கிறாங்களா, இதுதான் ஒரிஜினல் தாவா. வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டல. அல் மாவுன் 107வது சூரா. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். நம்ம திரும்ப திரும்ப குர்ஆனை ஓதுறோம்ல, அதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த வசனங்களை படிக்க வேண்டும், இந்த வசனங்களை ஆராய வேண்டும், இந்த வசனங்களை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கணும். குர்ஆன்ங்கிறது வந்து ஓதுறதுக்காக மட்டுமல்ல, அது ஆராய்வதற்காக, அது வந்து சிந்திப்பதற்காக, அதிலிருந்து வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை எடுத்துக்கொள்வதற்காக. இப்ப இந்த ஆயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அந்த சூறாவுக்கு பேர் என்னன்னா அல் மாவுன். 107வது சூரா. அல் மாவுன்னா என்ன? அற்ப பொருள். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே மறுமை நாளை பொய்யென நினைக்கின்றானே, அவனுடைய லட்சணத்தை நீர் பார்த்தீரா? இன்னைக்கு தொப்பியும் தாடி வச்சுக்கிட்டு டவுன் பஸ்ல 4ஆம் நம்பர் பஸ்ல போனோம்னா பாய்ங்கார் டிக்கெட் வாங்க, கண்டக்டர் பாய்ங்கார். எப்படி ஒரு பாயின் தெரிஞ்சுக்கிட்டாரு? தொப்பி தாடி. அதே ஒரு பட்டையை போட்டுட்டு போறோம், பாயின் கூப்பிடுவாரா? என்ன சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா பட்டை அடையாளம். இப்ப அல்லாஹ் சொல்றான், இறப்புக்கு பின்னால் மறுமை என்ற ஒன்று வாழ்வே இல்லை என்று உள்ளத்தில் நம்புகிறானே, அந்த நம்புகிறான் பாருங்க, மறுமையே பொய்யாக்குறானே, அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் தான் அனாதைகளை விரட்டுவான். அனாதையை விரட்டுவான். அனாதைனா யாரு? தாய் இல்லாதவர்கள், தந்தை இல்லாத ஒரு அனாதை குழந்தையை அவன் விரட்டுவான். வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடு என்று கூட சொல்ல மாட்டான். அவன் வாயை திறந்து குடுன்னு சொல்ல மாட்டான். யாராவது ஒருத்தர் அற்ப பொருளை, உப்பு புளி மிளகா கொண்டு போய் ஏழை எளியோருக்கு கொடுத்தால் அதையும் தடுப்பான். கொடுக்கவும் மாட்டான், குடுன்னு சொல்லவும் மாட்டான். ஆனா அதை விரட்டி விட்டுருவான். யாராவது இந்த மாதிரி நல்லபடி செஞ்சால் அவன் மனம் தாங்காது, அவன் கொண்டு போய் கெடுப்பான். இப்ப பெரிய பல பிரச்சனை என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கவிதை தான், அல்லது கவிதையின் கருத்து. ஒரு அழகு படர்ந்த ஒரு கொடி ஒன்றை ஒரு ஆணவ குரங்கு கண்டது. கொடி நல்லா அழகா அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதை ஒரு ஆணவ குரங்கு, ஈகோ பிடிச்ச குரங்கு ஒண்ணு அதை அப்படியே பார்த்துச்சு. நல்ல குரங்கா இருந்தா பார்த்து ரசிச்சிருக்கோம். இதே ஆணவ குரங்காச்சே என்ன செய்யும்? அதுக்கு மேல பொறாமை கொண்டது. அதன் பிறகு அந்த கொடியின் மேல ஏறி ஆடுன்னு ஆடியது. ஆணவத்தால் ஆடியது, பொறாமையினால் ஆடியது. அதன் பிறகு அந்த கொடியும் உடைந்து இந்த குரங்கும் விழுந்து செத்தது. இதுதான் இன்னைக்கு பல ஊருடைய நிலைமை. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ரசிக்கணும், அதற்காக துஆ செய்யணும், அதற்காக உடலாலும் பொருளாலும் அதை சொல்லணுமே தவிர அதில் குறை காண்பது. அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான், வயலுள்ளி குள்ளி ஹுமஜத்துல் லுமஜா, குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். ரப்பே சொல்லிட்டான், வாயை திறந்தாலே குறம், வாயை தொலைந்தாலே புறம், அவனுக்கு கேடுதான், அவன் அழிவான் என்று ரப்பே பத்வா செய்ததுக்கு பிறகு அவன் எப்படி வாழ முடியும்?
எனவே இந்த இந்த இறை கொடை தர்ம பரிபாலன சபையில் அன்றாட 100 பேர்களுக்கு இந்த உணவு கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் இது வெற்றி நடை ஓட வேண்டும். உலகம் உள்ளளவும் வரை இந்த கியாமத்தில் இது நடக்க வேண்டும். வருங்காலத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் இதை எடுத்து செய்ய வேண்டும். அப்படின்னா முதல்ல அவர்களை பாராட்டுகள், அவர்களை ஊக்கமடியுங்கள். அவர்களிடம் நீங்கள் ஏதேனும் குறைகளை கண்டால் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் சுட்டி காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சிருப்பீங்க. குழந்தையை கொண்டுட்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த 12வது சூறாவில் நீங்க போனீங்கன்னா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நீங்க படிக்கலாம். அதுல கடைசியா என்ன ஆவாங்கன்னா அந்த நாட்டுக்கே அமைச்சராக கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிரும். இது அல்லாஹ் பாக்கியம்னே சொல்றான். அப்ப அந்த அரசருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்கான விளக்கத்தை தேடும் போது யூசுப் என்பவரை நாங்கள் சிறைச்சாலையிலே பார்த்தோம், அவர் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாருங்கிறாங்க. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வரப்படுறாங்க. உடனே அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுறாரு. அவருடைய அறிவை பார்க்கிறாரு, அவருடைய திறமையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஆலோசகரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நான் உங்கள் அருகாமையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும், ஒரு பொறுப்பை கொடுக்கணும். அது என்ன பொறுப்பு அப்படின்னா, எத்தனையோ அமைச்சர்கள் இன்னைக்கு கூட மாண்புமிகு ஆரா சக்கரபாணி பிஏ அவர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டியிருந்தது. ஆனா அந்த இந்த 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 அமைச்சர் என்ன பொறுப்பை இப்பொழுது வைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை தான் அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசரிடம் கேட்கிறார், எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. ஏன்னா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், நாம் அவருக்கு அந்த உணவை பங்கிட்டு கொடுப்பதை, உணவை பங்கிட்டு கொடுக்கும் அந்த பொறுப்பை அவங்களுக்கு நாம் அருளாக பாக்கியமாக வழங்கினோம். இறை கொடை தர்ம பரிபாலன சபையின் சார்பாக இன்று சேவை செய்கிறார்கள் என்றால் இது இவர்களால் செய்யப்படவில்லை. அல்லாஹ் இவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை இந்த அங்கத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தில் பங்கெடுக்க வேண்டியவர்கள் உங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஒரு நாள் கூட இது தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும். அதற்கு அனைவரும் உதவியும் ஒத்துழைப்பும் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.